நாங்களும் உங்களைப் போல் சிரித்த முகத்துடன் எப்போதும் இருக்க வேண்டும். அதற்கு என்ன முறையை கடைபிடிக்க வேண்டும் கேட்குறாங்க. என்லைட்டன் ஆயிடுங்க, அவ்வளோதாம்மா. ஒரு லைட் பீயிங்கை கேரி பண்ணுறதே பெரிய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்மா. அந்த லைட் பீயிங்கை கேரி பண்ணுறது என்னன்னா, நாம் ஒன்றும் பெருசாக எதுக்கும் ஒர்த் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை. நாம் நினைக்கிறோம் சில டைமில் இதில் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்காது அப்படிலாம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்ன்னு நினைக்கிறது, நாம் ஒரு பெரிய ஒர்த்துன்னு நினைக்கிறது மொத்தமுமே யூஸ்லெஸ்மா. நாமளே பெரிய ஒர்த் இல்லாத ஆளும்போது நம்ம பிரச்சனைகளும் ஒர்த் இல்லாத போயிடும் பாருங்க. அதான் உண்மை. அட நம்மளுக்கே பெரிய ஒர்த் ஒன்றும் இல்லை, நம்ம பிரச்சனைகள் என்ன. லைட் பீயிங்கை கேரி பண்ணுறதுமா. எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் என்ன பண்ணாலும் ஒரு லைட்னஸை கேரி பண்ணிட்டு இருக்குது. ஒரு மெடிடேஷன் டெக்னிக் இருக்குது. அதாவது ஒரு லைட்டான பீயிங், உங்களை லைட்டாக ஃபீல் பண்ணுறது. ஃபிசிக்கலாக மட்டும் இல்லை, எமோஷ்னலாகவே உங்களை லைட்டாக ஃபீல் பண்ணுறது. ஒரு ஃபியூ டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும். ஒரு 20 நாள், ஒரு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எப்போவுமே ஒரு லைட்டாக ஃபீல் பண்ணிங்கனாலே உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு ஸ்மைல் இருக்கும், ஒரு சுகந்தமான ஒரு ஃபீலிங் இருக்கும். உங்கள் ஃபேஸில் ஒரு ரிலாக்ஸ்டான ரெஸ்ட்ஃபுல் அவேர்னஸ் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுனாலே நம்ம மனசுக்கு தூங்கி போயிருதுன்னு தோணும். கிடையாது. ரெஸ்ட்ஃபுல் அவேர்னஸ், ரொம்ப டீப் ரெஸ்ட்ஃபுல்லாக இருப்பீங்க. ஆனால் பிரைட்டாக அவேராக இருப்பீங்க. அது நடக்க ஆரம்பிச்சிடும்.